நமஸ்தே. ராஷபாஷாவுடைய போயம் பார்த்துட்டோம் ஆல்ரெடி. நம்ம இப்போது இன்றைக்கி இஆர்சி பார்க்கலாம். சரியா? இது பஹலா பத்ர ஃபஸ்ட் பேப்பரில் பத்திய பாட்டில் ஷுப் காம்னா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் லெசன் வருது இல்லையா, அதோட இஆர்சி தான் நம்ம பார்க்குறோம். பாருங்கள், இஆர்சியில் ஃபஸ்ட்டு வந்து கவி பரீட்சை மட்டும் இன்றைக்கி பார்க்கலாம். நாளைக்கு பாவு பார்க்கலாம். சரியா? கவி பரீட்சைனா என்ன? ஃபஸ்ட்டு கவி பரீட்சை ப்ளஸ் பாவ். கவி பரீட்சைனா போயட்டோடைய இன்ட்ரடக்ஷன். போயட் இருக்கார் இல்லையா, போயட் எழுதியிருப்பார் இல்லையா கவி, அது அவரோட இன்ட்ரடக்ஷன். இஸ் கவிதா கே ரச்சயிதா மைதிலி சரண் குப்த் ஹேம். வீடியோவில் தெளிவாக தெரியலனா புக்கில் பாருங்கள். சரியா? இஸ் கவிதா கே ரச்சயிதா அப்படின்றது ஆத்தர், ரைட்டர். மைதிலி சரண் குப்த் ஹேம் யார்? இவர் தான், மைதிலி சரண் குப்த். சரியா? மைதிலி சரண் குப்துக்கோ ராஷ்ட்ரிய கவி அப்படின்னு சொல்கிறாங்க. ராஷ்ட்ரிய கவி கஹ்தே ஹேம். மைதிலி சரண் குப்த் அவர்களை வந்து என்ன சொல்கிறாங்க? நேஷ்னல் போய்ட். நேஷ்னல் போய்ட்னா யார்? இப்போ ஜனகணமன பாடுறாங்களே அவங்களாம் அது மாதிரி இருக்கவங்க நேஷ்னல் போய்ட். ஆப்கா ஜன் ஜான்சி ஜில்லேக்கே சிர்கவ் மேம் ஹுவா. ஆப்கா ஜன், அவர் ஜன்மனா அவரோட பர்த்து. ஜான்சி ஜிலே, ஜான்சியோட மாவட்டத்தில் சிர்கவ் அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருந்தது. ஹுவானா நிகழ்ந்தது, ஆப்பண்ட் அப்படின்னு அர்த்தம், பிறந்தது, பார்ன். ஆப் மகாத்மா காந்தி யார்? இவர் மகாத்மா காந்தியுடைய சச்சே அனுயாயி தே, ஃபாலோவர், உண்மையான ஃபாலோவர். நம்மளுக்கும் ஃபாலோவர் இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி அவருக்கு ஒரு ஃபாலோவர். பாரத் சர்க்கார்னா யார்? இந்தியன் கவர்மெண்ட். ஆப்கே சன்சதா சதஸ்ய மனோநிதித் கியா. அவரை வந்து எதுக்கு நாமினேட் பண்ணுறாரு? மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க? நாமினேட் பண்ணுறாங்க. और அண்ட் பத்மபூஷன் கி உபாதி சே அலங்கிரித் கியா. பத்மபூஷன் அப்படின்ற அந்த அவார்டை கொடுத்து அவங்கள வந்து ஹானர் பண்ணுறாங்க. அலங்கிரித்னா ஆனர். இவர் பரத் பாரதி, பஞ்சவட்டி, சாகேத், யசோதரா ஆதி ஆப்கி பிரஸ்துத் ரச்சனாயேம், அதெல்லாம் அவருடைய ஃபேமஸான ஒர்க்ஸ், ரைட்டிங், அவர் எழுதின படைப்பு. ஆப் சன் 1964 எப்படி சொல்லலாம்? 1964 அப்படின்னு சொல்லணும். மேம் ஸ்வர்க் சித்தாரே, அதில் வந்து என்ன பண்ணார்? அவர் இறந்துட்டார், ஸ்வர்க்கம் அடைந்தார். கவிதா மேம் கவி பாரதிய வாசியோம் கே கல்பனாம் கி காம்னா கர்த்தி ஹேம். கவிதா மேம் கவிதை, இந்த போயமில் கவி என்ன பண்ணுறாரு? ப்ரேயர் பண்ணுறாரு. யாருக்கு? பாரதவாசியம், இந்தியன்ஸ்க்கு. கல்யாண்னா அவர் நன்மை, அதை வந்து அடையணும்னு ப்ரேயர் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. புரியுதா? இப்போ இதில் இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுங்கள்? ஃபஸ்ட்டு டிக்டேஷன் மாதிரி எழுத ஆரம்பிச்சிருங்க. அதை மட்டும், அந்த வேர்ட்ஸை மட்டும் படிங்க. இப்போ சிர்கவ், மகாத்மா காந்தி, இதெல்லாம் அனுயாயி, சர்க்கார், இதெல்லாம் ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. இந்த ஒன் வேர்டெல்லாம் படிச்சுட்டு அப்புறமா எஸ்ஏ படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பத்மபூஷன், உபாதி, அலங்கிரித், பரத் பாரதி, பஞ்சவட்டி, சாகேத், யசோதரா, ரச்சனாயேம், ஸ்வர்ग सितारे, कविता में कवि भारत वासियों का कल्पना की காம்னா கர்த்தி ஹே. கல்பனானா நன்மை, வெல்ஃபேர். அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க? ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ப்ரேயர் பண்ணார். கவி பரீட்சை மட்டும் இன்றைக்கி படிக்கலாம். சரியா? படிச்சுட்டு என்ன பண்ணுங்கள்? ஒரு வாட்டி வாசித்து எனக்கு அனுப்புங்க வாய்ஸ் மெசேஜில். அப்புறமா வந்து ஒரு வாட்டி எழுதி அனுப்புங்க. இன்றைக்கி டெஸ்ட்டும் எழுதிடுங்க. எழுதி முடிச்சுட்டு இந்த ஒரு 4 லைன் தான் இன்றைக்கி டெஸ்ட்டு. சரியா? இன்றைக்கி படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணுங்கள்? உட்காந்து டெஸ்ட் எழுதுங்க. சரி, 1 hour டைம் இருக்குது உங்களுக்கு. இது வந்து ஒரு 15 minutesக்குள்ளே ஆகாது, கம்மியாக தான் டைம் எடுக்குது. இதை பார்த்துட்டு இப்போ உட்காந்து படித்து டெஸ்ட் எழுதி எனக்கு அனுப்புங்க.